அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு திருமண பொருத்தம் பற்றிய ஒரு பதிவீடு. திருமணத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் பொருத்தம் பார்க்க வேண்டுமா, திருத்தம் பார்க்க வேண்டுமா அப்படின்னு தான் ஒரு ஹெட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போது திருமணமாகி சீரும் சிறப்போடு வாழ்கின்ற தம்பதிகளையும் பார்த்துருக்கிறோம். திருமணமாகி ஓரிரு ஆண்டுகளில் கணவனை பிரிந்து கை குழந்தையோடு 20 வருஷம் 30 வருஷம் தனிமையில் வாழ்கிறவங்களையும் பார்த்துருக்கோம். திருமணமாகி 60 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு திருமணம் செய்து பேர பிள்ளைகள் எல்லாம் எடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளையும் பார்த்துருக்கிறோம். அதைப்போல் திருமணமாகி கணவன் மனைவியும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு பேசாமல் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருக்கக்கூடியவர்களையும் நாம் பார்த்துருக்கிறோம். திருமணமாகி அந்த பெண் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது கணவர் விபத்தில் இறந்து விட்டார் என்கின்ற நிலையும் நாம் பார்த்திருக்கிறோம். திருமணமாகி ஒரு குழந்தையை விட்டுவிட்டு தன் கணவர் இறந்து விட்டார் என்பதையும் பார்த்திருக்கிறோம். திருமணமாகி கணவன் மனைவி ஓரிரு ஆண்டுகள், ஓரிரு மாதங்கள், ஓரிரு வருடங்கள் இருந்துவிட்டு அதற்கு பிறகு விவாகரத்துக்கு ஏற்று கோர்ட்டுக்கு அலைகின்றவர்களையும் நான் பார்த்திருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளினால் மனமுடைந்து கணவன் மனைவி பிரிந்து வம்பு வழக்குகளில் மாட்டி சீரழிந்து சின்னப்பட்டு கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அவர் ஒரு வழியில், இந்த பெண் ஒரு வழியில், நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் சென்று கணவன் தனியாக மனைவி தனியாக வாழ்கின்ற நிலையும் நான் பார்த்திருக்கிறோம். இப்படி சொல்லி கொண்டு போனால் இந்த வீடியோ மிக நீண்டதாக போகும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள் இந்த வீடியோவை சுருக்கமாக முடிக்க வேண்டிய நிலைப்பாட்டிலே நாம் இருக்கிறோம். பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் நல்லா இருக்கணும் தான் இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க. இப்போது இப்படியெல்லாம் ஆவதற்கு என்ன காரணம்? பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம். 10 பொருத்தம் 12 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் அப்படி ஆகிடுதே. காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்க. காதலித்து கல்யாணம் பண்ணுறீங்க, நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. காதலித்து 1 மாதம் 2 மாதம் கல்யாணம் ஆகி உடனே விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் திருத்தம் பார்க்கணும். 5 பொருத்தம் 10 பொருத்தம் 7 பொருத்தம் இதெல்லாம் பொருத்தமே கணக்கு கிடையாது. கிரகத்தினுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து அதன்படி இந்த பெண் ஜாதகத்தோடு இந்த ஆண் ஜாதகத்தை இணைக்கலாம், இந்த ஆண் ஜாதகத்தோடு இந்த பெண் ஜாதகத்தை இணைக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் முதலில் பார்க்க வேண்டியது பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் திருத்தம். ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ இது போன்ற கிரக நிலைகள் இருந்தால், ஒரு ஆண் ஜாதகத்தில் இது மாதிரி கிரக நிலை இருந்தால் இதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் ஜாதகத்தை இணைக்கணும். சில ஆண்களுக்கு விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற யோகம் இருக்கும். சில ஆண்களுக்கு ஒரு கன்னி பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஜாதக அமைப்பு இருக்கும். அதுபோல் சில பெண்களுக்கு 2ஆம் தாரமாக போக வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்கும். சில பெண்களுக்கு 2-3 கணவர் ஏற்பட்டு கூட அது சரிப்படாமல் பாவம் அவங்க ஒதுங்கி நிற்கிற நிலைப்பாடும் ஏற்படும்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துட்டால் அது மாதிரி தான் வரும். இப்போது ஒரு பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் அந்த திருத்தம் பார்க்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த திருத்தங்கிறது இது தான் பொருத்தம். அப்புறம் 2, 7, 8ஆம் அதிபதி நின்ற நிலையை பார்க்கணும், ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ. 2, 7, 8இல் சூரியன் செவ்வாய் இருக்குதா, சூரியன் ராகு இருக்குதாங்கிற நிலைப்பாட்டையும் நாம் பார்க்கணும். 2, 7, 8இல் சந்திரன் கேது இருக்குதா, சுக்கிரன் கேது இருக்குதாங்கிற நிலைப்பாட்டையும் நான் பார்க்கணும். 2, 7, 8இல் சுக்கிரன் சனி சுக்கிரன் ராகு இருக்குதா என்கின்ற நிலைப்பாட்டையும் நான் பார்க்கணும். அதே போல் ஆண் ஜாதகத்தில் 2, 7, 8ஆம் அதிபதி நிற்கிற நிலையும் பார்க்கணும், அவர் நின்ற நட்சத்திராதிபதி நிலையும் பார்க்கணும். அதுபோல் பெண் ஜாதகத்தில் 2, 7, 8 அதிபதி நின்ற நிலையும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி நிலையும் பார்க்கணும். ஆண் பெண் ராசி திருமண பொருத்தம் பார்க்கிற பொழுது 6, 8, 12 அமையக்கூடாது. ஆண் ராசி சரராசியாகி சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்குதான்னு பார்க்கணும். சந்திரன் செவ்வாய் கேது சேர்ந்து இருக்குதான்னு பார்க்கணும். சூரியன் சுக்கிரன் சேர்ந்த நிலையும் நம்ம பார்க்கணும். குடும்பாதிபதி நின்ற நிலையும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி நிலையும் பார்க்கணும். 7ஆதிபதி நின்ற நிலையும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி நிலையும் பார்க்கணும். ஆண் ஜாதகத்தில் குரு சேர்ந்துருந்தாலும் இருக்கான்னு பார்க்கணும். பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்துருக்குதான்னு பார்க்கணும். பெண் ஜாதகத்தில் சந்திரன் கேது சேர்ந்துருக்குதான்னு இப்படியெல்லாம் பார்க்கணும். இதுக்கு இன்னும் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. நான் ஒரு 17, 18 விதிமுறை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்படியெல்லாம் பார்த்து எப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இப்படியெல்லாம் பார்த்து தான் பழங்காலத்தில் திருமணம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நவீன காலத்தில் இந்த திருத்தமே பார்க்குறதில்ல. காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்க பார்க்குறதில்ல. மற்றபடி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி இந்த நிலைப்பாட்டையெல்லாம் சொல்லி நம்ம இவர் என்ன அதையும் இதையும் சொல்கிறாரு, இது சரிப்படாதுன்ட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இதுக்கு சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி நம்மளை ஏற்றுக்கொள்கிற கூடியவர்களும் இருக்கிறாங்க. இதுதான் பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் திருத்தம் பார்க்குறது. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் இது மாதிரி கிரக நிலை இருந்தால் பெண் ஜாதகத்தில் இப்படி கிரக நிலை இருந்தால் அதை இணைக்கணும். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் இது மாதிரி கிரக நிலை இருந்தால் ஆண் ஜாதகத்துலேயும் இதை வச்சு இணைக்கணும். இணைச்சிட்டோடு மட்டும் இல்லாது அதுக்கப்புறம் தான் தசா புத்தி செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இதெல்லாம் பார்க்கணும். இப்படி செஞ்சுட்டு போனால் இந்த முன்னாடி நான் சொன்ன அந்த கஷ்ட நிலைகள்லாம் வராது. விபத்து மரணம் அந்த தொந்தரவு இந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது. அப்படி அமைச்சிட்டோம்னா அது நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி வர்றவங்களும் அதை சரியாக 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் பொருத்தம் பார்த்து சொல்லிடணும்னு வர்றாங்க. நம்ம பொருத்தம் பார்த்து சொல்கிற போதும் இதையெல்லாம் சொல்லிடணும். இதெல்லாம் சொல்லாமல் நான் பொருத்தமே பார்க்குறதில்ல. இது மாதிரி இருந்தால் தான் இணைப்பேன், இல்லைன்னா ₹1,00,000 கொடுத்தாலும் நான் அந்த பொருத்தம் பார்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் திருமணங்கிறது 1000 காலத்து பயிர். அதனால் எங்கிட்ட பொருத்தம் பார்க்கவோ ஜாதகம் பார்க்கவோ வந்தால் அந்த கிரக நிலையிலெல்லாம் நான் இப்படி பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவேன். சொல்லிட்டு தான் நான் அடுத்து இது பண்ணுவேன். இதுதான் திருத்தம். இந்த திருத்தத்தை பார்த்துட்டு தான் அடுத்தது பொருத்தத்தை பார்க்கணும். பொருத்தம் 1, 2 கம்மியாக இருக்கலாம், 7 பொருத்தம் 5 பொருத்தம் வந்தால் கூட போதும். ஆனால் ஒரு ஆண் ஜாதகத்திலேயே பெண் ஜாதகத்திலேயே ஒரு ஆண் ஜாதகத்தில் கிரகம் நல்ல நிலையில் இருந்து ஒரு பெண் ஜாதகத்தில் கிரகம் கெட்டு போயிட்டு அந்த வாழ்க்கை சுவைக்காது. அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் கிரகம் நல்ல நிலையில் இருந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் கிரகம் கெட்டு போன நிலையில் இருந்தால் தான் அந்த விவாகரத்து பிரச்சனை, மரணம், வம்பு, வழக்கு, கடன், தொல்லை, பிரிவினை இப்படியெல்லாம் வரும். ஆகையினால பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் நான் இந்த திருத்தத்தை பார்த்து தான் செய்வேன் என்பது என்னுடைய ஆசான் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த இது. அதனால் நீ பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் திருத்தம் பாருடான்னு தான் அவர் எனக்கு சொல்லியிருக்கார். அதனால தான் நம்ம முன்னோர்களெல்லாம் 100 வயசு வரையிலும் தம்பதிகள் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, 60 வயசு வரையிலும் வாழ்ந்துருக்குறாங்க, இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த கருத்தெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்கள் ஆய்வுக்கு வந்தால் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.